மேக் இன் இந்தியா திட்டம், அதாவது இந்தியாவில் தயாரிக்கிறது. இந்த திட்டம் பற்றிய பல்வேறு விஷயங்களை நம்ம அடிக்கடி கேட்டிருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய பிரதமருடைய கனவு திட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எங்க போனாலும் சரி இந்தியாவை பற்றின பேச்சு. மேக் இன் இந்தியா, இந்தியாவில் பண்ணுங்க. பாரத பிரதமர் நாடு நாடாக சென்று இந்தியாவுக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டை கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாரு, வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு வீடியோ நம்மளுடைய இணையதளங்கள்ல, சோஷியல் மீடியாலெல்லாம் சமூக வலைதளங்கள்ல ரொம்ப ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் கம்பெனி இந்தியாவில் அவங்களுடைய அசம்பிளிங் யூனிட்டை செட் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் சைனாவிலிருந்து இங்கே வந்திருக்கு. அந்த ஆப்பிள் கம்பெனியோட அசம்பிளி யூனிட் அது இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி. இது எல்லாமே மேக் இன் இந்தியா திட்ட கீழே வந்த ஒரு திட்ட வெற்றின்னு நம்ம சொல்லலாம். மேக் இன் இந்தியா பொறுத்த வரைக்கும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி அந்நிய முதலீட்டை பெருக்கிறதுக்காக இந்த திட்டத்தில் நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2014-15, அதாவது பிஜேபி வர்றதுக்கு முன்னாடி, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி, மோடிஜி அவர்களுடைய ஆட்சி அமையறதுக்கு முன்னாடி 45 பில்லியன் US இருந்தது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது அந்நிய முதலீடு நம்மளுடைய நாட்டில். பிஜேபி வந்ததுக்கு அப்புறமா, மோடிஜி அவர்களுடைய ஆட்சி வந்ததற்கு பின்னர் 2019 5 வருட காலங்கள் அவருடைய முதல் டேர்ம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவே பார்த்தீங்கன்னா 75 பில்லியன் US உயர்ந்தது. 2020-21 பார்த்தீங்கன்னா இந்த அந்நிய முதலீடுகள், அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 82 US உயர்ந்துள்ளது. இது கோவிட் அஃபெக்டட் இயர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 2020-21 உலகமே முடங்கி கிடந்த போதும் 2 வருஷத்துல 75 பில்லியன் USD-லிருந்து 82 பில்லியன் US உயர்ந்துள்ளது. இது ஒரு சாதாரண வளர்ச்சி அப்படின்னே சொல்ல முடியாது. இது எல்லாமே மேக் இன் இந்தியா திட்டம். நம்மளுடைய பாரத பிரதமர் வோக்கல் ஃபார் லோக்கல் அப்படிங்கிற பல்வேறு ஹேஷ்டேக்ஸ் அவர் சொன்னது, எஸ்பெஷலி பண்டிகை காலங்களில், தீபாவளி நடக்கக்கூடிய சமயங்கள்ல உங்க அருகாமையில வீட்டில் யார் யாரெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்களோ லோக்கலா வாங்குங்க. யார் அங்க பண்றாங்களோ உங்க ஊரை சேர்ந்தவங்க கிட்ட போய் வாங்குங்க. அவங்களுக்கு நீங்க கொடுக்குற ஒரு ரூபாயுமே அவங்களுடைய அன்றாட வாழ்வு. வெளிநாட்டுக்கு சுற்றுலாக்காக போகாதீங்க, நம்ம ஊர்லயே சுற்றுலாக்காக பல்வேறு இடங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா மட்டும் பத்தாதுங்க, அவர் செஞ்சும் காமிக்கிறார். இன்னைக்கு லக்ஷ்வதீப்க்கு போயிட்டு அவர் வந்ததுக்கு அப்புறமா லக்ஷ்வதீப் அப்படிங்கிற வேர்டை உலக அளவுல எல்லாருமே கூகுள் பண்ணிட்டு இருக்காங்க. மேக் மை ட்ரிப் அந்த ஃபவுண்டரும் சொல்லியிருக்காரு, இந்த லக்ஷ்வதீப் அப்படிங்கிற வேர்டை நிறைய பேர் அவங்களுடைய சுற்றுலா தலமாக செல்லணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. இது மாதிரி 1-2 விஷயம் கிடையாது. அவருடைய ஆட்சியில, மோடிஜி அவர்களுடைய ஆட்சியில பல்வேறு உதாரணங்களை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். இது போன்ற பல்வேறு மக்கள் நல திட்டங்களை வழங்கி கொண்டு வந்துட்டு இருக்கும் நம்மளுடைய மோடிஜிக்கும் மோடி அரசாங்கத்திற்கும் மிகப்பெரிய நன்றி. வணக்கம். ஜெய்ஹிந்த்.